மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அவர்கள் மாஞ்சோலை தேயிலை தோட்ட கிராமங்களை சார்ந்தவர்கள், அந்த ஊரை சேர்ந்தவர், அவனுடைய வாழ்விடம் எது, அவனுடைய பிறப்பிடம் எது, அதுதான் அவனுடைய உரிமை. அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்கான போராட்டம் தான் நடைபெறுது. எனவே எங்களுடைய போராட்டம் ஒரு பக்கம் சட்ட ரீதியான போராட்டம். நான் அடுத்த கட்டமா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பது சம்பந்தமாக ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வழக்கும் தொடுப்போம், அங்கேயும் நீதிபதிகளுக்கு முயற்சி எடுப்போம். அதே போல அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை இந்த அரசு அதிகாரிகளோ இந்த அரசோ கட்டாயப்படுத்தி வெளியேற்றுவதற்குண்டான எந்த முயற்சியிலும் ஈடுபட்டால் அது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே தமிழ்நாடு அரசே, திமுக அரசே, நீங்கள் ஸ்டாலின் அரசே, நீங்கள் விஷப்பரிசோதனையில் ஈடுபட வேண்டாம். இன்னைக்கு இருக்கிற ஜட்ஜ்மெண்ட்டை ஒழுங்கியா நல்ல சட்ட நிபுணர்களை வச்சு படிச்சு பார்க்க சொல்லுங்க. எங்களுக்கு அப்பீல் டைம் 1 மாசம் இருக்கு, அதுக்குள்ள அவசரப்படக்கூடாது. உச்சநீதிமன்றம், ஜனாதிபதி, பிரசிடென்ட் எல்லாத்தையும் நாங்கள் அணுகுவோம். அதனால சட்டப்படி நீங்க